அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது. தமிழ் சினிமானுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார். அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமாக வைரல். எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணியே எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொன்னார், இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையரங்களும் கேட்க போகிறாங்க. சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம். மீதி 1000 ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்புந்து எல்லாரும் இல்லை சார் சோலோ ரிலீஸாக வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன், ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னார். உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடியை நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசில் கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம். இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன். உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே. உங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன், அரசியல் வேண்டாம். சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும். ரத்னம் படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்னம் படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணுச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர் கணி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களாக ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹவுஸில் கொடுப்போன்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.